அப்ப நம்ம இப்படி மூலமட்டத்தை இப்படி போட்டு பாக்குறப்ப செவுரு இப்படி இருக்கணும், இல்ல இப்படி தனியா இருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள செவுரு வராம இருந்துகிட்டாவே அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அப்ப கட்டடத்துடைய நீளங்கள் சரியா இருக்கணும், அகலங்கள் சரியா இருக்கணும், உள்ளளவுகள் சரியா இருக்கணும், அடுத்து இந்த மையங்கள் சரியா இருக்கணும். இதெல்லாம் எப்படி என்ன இவ்வளவு லென்த்தா சொல்றீங்க, இதெல்லாம் சரியா வருமா ஒரு வீட்டுல? நான் பேசுறதுதான் பெருசா பேசுறேனே தவிர இது டோட்டலா வந்து ஒரு 5 நிமிஷத்து வேலைதான். பேசுறது உங்களுக்கு புரியுறதுக்காக லென்த்தா பேசுறோம். ஒரு பிளான பார்த்த உடனே ஒரு பிளான் போடுறப்பவே இது எல்லாமே போட்டுடலாம். முதல்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த புதிய வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி, பழைய வீடு கட்டினவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்க யார்கிட்ட வேணுமாலும் வாஸ்து பாருங்க, எங்க வேணுமாலும் பாருங்க. ஆனா ஒழுங்கா பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒழுங்கா பாருங்கன்னு என்ன அர்த்தம்? மேப்ப போட்டு உங்க வீட்டுல இருந்துகிட்டு நாங்க ஈரோட்ல இருக்கிறோம்னா ஈரோட்டுக்கு அனுப்புறது. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு நான் மதுரையில இருக்கிறேன்னா மதுரைக்கு அனுப்புறது. இது ஏன் அப்படின்னா, இங்கதான் நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, ஜோதிடம் என்பது லண்டன்ல கூட ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு, நான் ஈரோட்ல இருந்தாலும், எனக்கு அங்கிருந்து அவரு டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்டா, நான் போட்டாலும் ஜாதகம் அதே மாரி தான் வரும். கோயம்புத்தூர்ல ஒரு ஜோதிடர்ட்ட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் குடுத்து ஜாதகத்த போட்டாலும், அந்த ஜாதகம் ஒரே மாரி தான் வரும். மதுரையில இருக்கவங்ககிட்ட குடுத்து போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனா வாஸ்து அப்படிங்கிறது, உங்க இடத்துல வந்து நம்ம ஜாதகம் அதாவது வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து நின்னு, திசை காட்டும் கருவி எடுத்து வச்சு, ஒரு பிரசன்னத்த போட்டு பார்த்தா தான், உங்க இடத்துடைய முக லட்சணங்கள் எப்படிங்கிற மாரி அந்த இடத்துடைய அங்க லட்சணங்கள் தெரியும். உங்க வீட்ல உள்ளளவுகள் சரியா இருக்குதான்னு தெரியும். நீங்க மூலமட்டத்துக்காக சதைச்சிருக்கீங்களான்னு தெரியுது. அடுத்து நீங்க எந்த இடத்துல கிரகத்தோட பகுதியில தலவாசல் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். இது எல்லாமே உங்க இடத்துல வந்து பார்க்காம 100% சரியா வராது. நீங்க தயவு செய்து இனிமேல் யாரா இருந்தாலுமே, எந்த ஜோதிட நிபுணராலும் உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. உங்க வீட்ட வாஸ்து பார்க்க சொல்லுங்க. நீங்க ஒரு படத்த குடுத்து தயவு செய்து அவங்க கிட்ட கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு காச வாங்கிட்டு பண்ணி குடுத்துருவோம். ஆனா நான் அப்படி பண்றது இல்ல. ஆனா தோக்கறது யாருன்னு நீங்க தான் தோக்குறீங்க. இனிமேல் இதுல வந்து நீங்க தெளிவா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். அப்ப கட்டடத்துடைய நீளம் சரியா இருக்கணும், அகலம் சரியா இருக்கணும், உள்ளளவு சரியா இருக்கணும், வெளியளவு சரியா இருக்கணும், பிரம்மஸ்தானங்கள் சுத்தமா இருக்கணும். பஞ்சபூதங்கள் படி நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம். இப்படி எல்லாம் சரியா வரும்.